உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்ல போனா இப்படி ஒரு விருது அவருக்கு கிடைக்கிறதுல இந்த விருதுக்கு தான் பெருமை. ஏங்க ரொம்ப நேரம் ஆகுமா? ஏன்? இல்ல சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க கவனி. திரு ரகுராமுக்கு இந்த விருது கிடைக்கிறதுல உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த விருதை வாங்கறதுக்கு தகுதியான ஆளு அவர் மட்டும்தான். சார் என்னம்மா நீ? சாரி இடியட், நீ மேல ஊத்துவா? சார் ஒரு மேல தெரியாதே? நான் அறிவில்ல? இவ என்ன பண்றாங்க? அது என்னாச்சு சார்? பாருங்க, ஜூஸ மேல கொட்டிட்டு அந்த பொண்ணு. ஏமா பார்த்து வேலை செய்யறது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. மாயா, நீயா? நீ இங்கே வேலை பாக்குற? மேடம், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா மேடம்? இவ பேரு மாயா, ரகுராம் குடும்பத்தோட பொண்ணுதான். அவருடைய தத்து பொண்ணுங்க. அவரோட தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீ என்னம்மா ஹோட்டல்ல இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்க? அதுவும் அவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்து என்ன குடும்ப கஷ்டம் ஏதாவது வந்துருச்சா? அதுவும் போய் போய் இந்த சர்வர் வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. என்ன ரகுராம், உங்க பொண்ணு, அதாவது தத்து பொண்ணு இப்படி ஹோட்டல்ல வேலைக்கு அனுப்பியிருக்கீங்களே? சார், அவங்க சொல்றது உண்மையா? இது உங்க வீட்டு பொண்ணா? இப்பதான் உங்களுக்கு சிறந்த மனிதர்னு அவார்ட்லாம் கொடுக்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு இப்படி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. ஏன், அவளுக்காக நீங்க எதுவும் பண்றது இல்லையா? உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இருந்தும் உங்க பொண்ணு இப்படி வேலைக்கு, அதுவும் இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. என்ன ரகுராம் இது? உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? போதும் போதும். இப்ப என்ன அப்படி கௌரவ குறைச்சல்? ஏன் இந்த வேலை செஞ்சா என்ன? அப்ப இந்த வேலை பாக்குறவங்க எல்லாம் உன் கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா? நேர்மையா செஞ்சா போதும். எந்த வேலையிலயும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்க வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் தப்பான வேலை. சுயமா நல்ல வேலைய பார்த்து சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ பெரிய குடும்பத்துல இருந்து வந்துட்டு எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும்? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் கூட நடத்தலாம். ஆனா எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் உங்க வீட்டு பொண்ணு அனுப்புறீங்க? அது உங்க குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? எந்த அவமானமும் இல்ல. உழைச்சு சாப்பிடுற எந்த வேலையும் செய்யலாம். அதுல எந்த அவமானமும் கிடையாது. அவளுக்கு பிடிச்ச இந்த வேலையை அவ செய்யறா. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத பழக்கமா இருக்கே. இதுவரைக்கும் பொண்ணுங்க யாரும் வேலைக்கு போனது கிடையாது.
அப்படி குறுகிய புத்தி எங்க வீட்ல யாருக்குமே இல்ல. பொண்ணுங்க வேலைக்கு போனா என்ன இப்போ? பொண்ணுங்க இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லா வசதியும் இருந்து இந்த வேலையை உங்க வீட்டு பொண்ணு பாக்குறா. என்ன ரகுராம், நீங்க கூட இப்படி விட்டுட்டீங்களா? போதும், இது எங்க குடும்ப விஷயம். அத பத்தி மத்த யாரும் பேச வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபங்க்ஷன்ல எதுக்கு பர்சனல் மேட்டர்லாம்? ஃபங்க்ஷன் முடிட்டோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ், சிட் டவுன். நீங்க உட்காருங்க சார். எப்படி வந்து நிக்கிறா பாருங்க. வாடி, துடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஹோட்டல் வேலைக்கு போவ? மச்சா, நானும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இவ பண்ண வேலைக்கு இந்த வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். இப்ப இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா? இருங்க மச்சான், கோவப்படாதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க சொல்றீங்க? அவ இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? இதுக்கு மேல என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இத்தனை நாளா நான் சும்மா இருந்தேன்னா நீங்க எல்லாம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவளை யாரும் கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் போற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கோவப்படுறதுல தப்பே இல்லைன்னு. இது எப்பேற்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனா இவ என்னடானா குடும்ப மானத்தை காத்துல பறக்க வச்சிருவா போல இருக்கே. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி ஊர்ல மத்த யாராவது பார்த்தா நமக்கு தானே மாமா அசிங்கம். அண்ணே, இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம மானத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டே தான் இருப்பா. முதல்ல இவளை இங்க இருந்து வெளியில அனுப்புங்கண்ணே. அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். டேய், மாயாவை எதுக்கு வெளிய போக சொல்லணும்? அவ பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கு வெளியில அனுப்பாம என்ன பண்ண சொல்றீங்க? ஏய், முதல்ல அவ எதுக்காக அந்த வேலைக்கு போனாங்கிற காரணத்தை அவளை கொஞ்சம் சொல்ல விடுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? ஆமாங்க, அவ எதுக்கு வேலைக்கு போனானா? அண்ணி, எந்த காரணமும் எனக்கு தேவையில்ல. இந்த வீட்ல இவ என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. அவ ஹோட்டலுக்கு வேலைக்கு போனது அண்ணனுக்கு மட்டும் இல்ல, என் புள்ள சீனுக்கும் தான் அசிங்கம். ஒரு பெரிய துணிக்கடை ஓனர் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு சுத்தம் பண்ற வேலைக்கு போறேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஏய் பத்மா, உன் பையனுக்கு துணி கடை வச்சு கொடுத்ததே என் மருமகதா, அத மறந்துடாத. அதான் காசு திருப்பி கேட்டுட்டால. ஏய் சும்மா இருறி. முதல்ல மாயாவை பேச விடுங்க. எதுக்குடா அவ பேசணும்? அவ பேசின வரைக்கும் போதும். ஏய், மரியாதை இந்த இடத்தை விட்டு கிளம்புடி. பத்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.